எங்க காலேஜுக்கு ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிராமத்துல இருந்து சென்னைக்கு படிக்கிறதுக்காக வர. அங்க சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகுறா. இப்போ அவளோட ரூமுக்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஜெய் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு வராங்க. அதுல இருந்து இவங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா ஊர் சுத்துறது, காலேஜ் போறது, ஷாப்பிங்கு, மாலு, ஃபுட்டு அப்படி சொல்லி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த இவங்க லைஃப் திடீர்னு பப்பு கிளப்பு அப்படி சொல்லி மாற ஆரம்பிக்குது. ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட பேசுறப்ப மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிறா. நைட் ஆனதுமே ஹீரோயினுக்கு பப்புக்கு போல அப்படின்னா தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்ப ஹீரோயின் எனக்கு லாஸ்ட் 2 months பீரியட்ஸே வரல அப்படி சொல்றாங்க. சரின்னு ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணான்னு போனா அவரு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோயின் அங்கிருந்து பலார் நடிச்சுட்டு கோவப்பட்டு வெளியே வந்துறா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளை நம்பாத மாதிரி பேசுறதுனால அவங்க கிட்ட இருந்தும் கோவிச்சிட்டு வந்துறா. அதுக்கப்புறம் எகைன் கொஞ்ச நாள்ல எல்லாரும் பேசி ஒன்று சேர்ந்துறாங்க. இன்னுமே ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் வராதனால டெஸ்ட் கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி வந்துருது. யார் காரணம், எப்படி நடந்துச்சு எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாம பாத்ரூம்லயே உட்காந்து உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க.